லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் விமலா பணியிடை நீக்கத்திற்கு தடை விதித்த தனி நீதிபதி உத்தரவானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்கள். வணக்கம். லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் விமலா பணியிடை நீக்க தடை உத்தரவிற்கு தனி நீதிபதி பிறப்பித்த அந்த தடை உத்தரவை நிறுத்தி வைத்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை விபச்சார தடுப்பு பிரிவு ஆய்வாளராக பணியாற்றிய பொழுது ராஜலட்சுமி என்பவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் விமலா நடவடிக்கை எடுத்தார். மேலும் அவர் ராஜலட்சுமிக்கு எதிராக அவர் வழக்கும் பதிவு செய்தார். இந்த நிலையில் இந்த காரணத்திற்காக அவர் கடந்த 17ஆம் தேதி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து விமலா தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநரின் ஒப்புதலுக்கு பிறகுதான் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் காவல் ஆய்வாளர் விமலாவுக்கு எதிராக பணியிடை நீக்க உத்தரவு முற்றிலும் உள்நோக்கம் கொண்டது என தெரிவித்து பணியிடை நீக்க உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். இந்த நிலையில் ஆய்வாளர் விமலா பணியிடை நீக்கத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி தனி நீதியின் உத்தரவிற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி தமிழ்நாடு அரசு சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோருடைய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஆய்வாளர் 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக தீவிரமான குற்றச்சாட்டு உள்ளது எனவும் அவருக்கு எதிரான குற்ற குறிப்பானை தாக்கல் செய்த பொழுதும் சஸ்பெண்ட் உத்தரவிற்கு தடை விதித்து தனி நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் எனவும் சஸ்பெண்ட் நடவடிக்கையை தொடர்ந்து விசாரணை நடந்து வருவதாகவும் அவருக்கு எதிரான இன்னொரு குற்ற குறிப்பானையும் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் போதிய ஆதாரங்கள் உள்ளதால் விசாரணை தொடர தனி நீதிபதி விதித்த தடை நீக்க வேண்டும் எனவும் அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இதனையடுத்து விமலா சஸ்பெண்ட் செய்து தொடர்பான ஆதாரங்களை தனி நீதிபதி முன் சமர்ப்பிக்க அரசு தரப்பிற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் சஸ்பெண்ட் விதிக்கப்பட்ட தடையை நிறுத்தி வைப்பதாகவும் மேல்முறையீட்டு வழக்கை முடித்து வைப்பதாகவும் முதல் அமர்வு தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது.